உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன சார் அடிப்பீங்களா? ஆமா, அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? ஓ, இதுக்கு தான் கவர்மெண்ட் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குதா? டேய் அல்ல கையே, 10 என்றதுக்குள்ள உன் நொண்ணனை கூட்டிட்டு போயிடு. அவ்வளவுதான் என் பொறுமை. இல்ல உள்ள தூக்கி வச்சிருவேன் ரெண்டு பேரையும். வெற்றி வெற்றி சக்தி, ஹலோ 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 நான் இருக்கேன். இருங்க. நான் எப்படியா சொல்றேன்? போங்க. இருங்க சார், போங்க. என்ன விடுங்க. வெற்றி போயா. சார் வேண்டாம். போயா. எதுக்கு சார் இழுத்துட்டு வரீங்க? சார் கையெடுங்க சார், கையெடுங்க. ஏய், சார் சார் தயவு செஞ்சு விட சொல்லுங்க சார். நான் என் பொண்டாட்டியை பார்த்து பேசிக்கிறேன் சார். வெற்றி சக்தி சக்தி இங்க பாரு, நான் உன்னை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடுறேன் சரியா? நீ ஒன்னும் கவலைப்படாம இரு. போயா. சார் வாயாங்க. சார் சார் போயா. இருங்க சார். சார் ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிறேன் சார். வெற்றி சக்தி நீ ஒன்னும் கவலைப்படாத, தைரியமா இரு, நம்ம பாத்துக்கலாம் சரியா? சக்தி மனசை மட்டும் தளர விடாத. ஆ, இந்த வெற்றி இருக்கிற வரைக்கும் நீ தோக்க மாட்ட, நான் தோக்க விட மாட்டேன் சக்தி. சார் விடுங்க சார், விடுங்க சார். சார் பிரியா எப்படி செத்தான்னு நிஜமா எங்களுக்கு தெரியாது சார். நான் அவளை பார்த்தப்ப கார்ல ஒரு பொண்ணும் 2-3 அடியாளுங்களும் அவளை பிடிச்சு வச்சிருந்தாங்க சார். சார் அந்த பிரியா அப்போ மயக்கத்தில் தான் சார் இருந்தா. கார்ல இருந்த அந்த பொண்ணு துப்பட்டா வச்சு முகத்தை மூடி இருந்தா சார். எங்களை பார்த்த உடனே பிரியாவை அப்படியே கார்ல விட்டுட்டு இறங்கி ஓடி போயிட்டாங்க சார். அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல சார். சார் நான் தான் சார் சக்தி கிட்ட பிரியாவை கூட்டிட்டு போகணும்னு சொன்னேன். என் ஃப்ரெண்டுங்க 2 பேரையும் எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு கூட அனுப்பிச்சு விட்டேன் சார். அப்புறம் நான் அந்த பொண்ணை துரத்திட்டு ஓடினேன் சார். ஆனா என்ன கட்டையால அடிச்சு போட்டு அந்த கும்பல் அப்படியே எஸ்கேப் ஆயிட்டாங்க சார். எனக்கு நினைவு வந்தப்போ சக்தி எனக்கு ஃபோன் பண்ணா சார். அப்ப கூட பிரியா மயங்கி இருக்கிறதா தான் சக்தி எனக்கு சொன்னான். என்ன கூட்டிட்டு வர்றதுக்கு வந்து என் ஃப்ரெண்டு திடீர்னு அனுப்பிச்சா சார். அப்புறம் நான் அங்க வந்தப்போ போலீஸ் எல்லாம் இருந்தாங்க சார். பிரியா இறந்துட்டதா சொன்னாங்க சார். எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியல சார். ஆனா உண்மையா சொல்றேன் சார், நாங்க பாக்குறப்போ அந்த பொண்ணு மயக்கத்துல தான் சார் இருந்தா. எனக்கு நீ சொல்ல வர்றது தெளிவா புரிஞ்சிருச்சுப்பா. நீ கிளம்பு. சார் சக்தி சார் அவங்க இங்க இருக்கட்டும், நீ கிளம்பு. சார் நீங்க விசாரணைக்கு எப்ப வேணாலும் கூப்பிடுங்க சார், எத்தனை வாட்டி வேணா கூப்பிடுங்க சார். நான் சக்தியை கூட்டிட்டு வரேன் சார். அப்படிலாம் விட முடியாது. ஒரு நிமிஷம், கொலை நடந்தப்போ நீ அங்க இல்ல, உன் பொண்டாட்டி மட்டும்தான் இருந்திருக்கா. அதானே சொல்ல வர? சார் நான் அப்படி சொல்ல வரல சார். சக்திக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல வரேன் சார். சார் நீங்க சக்தியை பத்தி எங்க ஊர்ல யார்கிட்ட வேணாலும் விசாரிச்சு பாருங்க சார். சரி, அங்க ஒரு 10 லட்சம் ரூபா இருந்துச்சே, அது எப்படி வந்துச்சு? சார் அது தெரியல சார், அது எங்க பணமும் இல்ல சார். அந்த குழப்பத்தை நாங்க தீர்த்துக்கிறோம். என்ன நீ சொல்ற மாதிரி கவர்மெண்ட் எங்களுக்கு சம்பளம் கொடுக்குது, அதை நாங்க பாத்துக்கிறோம். இப்போ நீ கிளம்பு சார். போங்கறல்ல. சார் 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 ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க சார். சார் நிஜமா சார் என் பொண்டாட்டி சக்தி அப்படி பண்ற ஆளே கிடையாது சார். ப்ளீஸ் சார். ஏய் வாய் மூடிட்டு போடா. சார் போடா சார், அடிக்காதீங்க சார். சார். அண்ணனே, ஏய், வாண போலாம். போங்கறல்ல. சார் விடுங்க சார், சட்டை விடுங்க சார், சட்டை விடுங்கன்றேன், விடுங்க. சக்தி நீ கவலைப்படா சரியா? நான் இருக்கேன், நான் வந்து உன்னை காப்பாத்துறேன். வாண. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.